فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிற ஏதாவது இருக்கின்றதா? ஓதுவோமா? ஓதுங்க. 4வது அத்தியாயம் 44வது வசனம். வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர். வழிகெட்டு விட வேண்டும் என்று வழிகெட்டு விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். முடிஞ்சா? அது முடிஞ்சிச்சு சார். புரியுது? அர்த்தம் புரியுதா? எனக்கு விளங்குது சார், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சரி, படிங்க. 45வது வசனம். மேலும் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறிவான், பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். இப்போ நமக்கு பகைவர்கள் இல்லாமல் கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. அல்லாஹ் நிச்சயமாக அறிவான். வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் ஊர்லேயும் நரகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, பகைவர் இருக்கிறார்கள். நன்மைக்கு எப்பொழுதுமே தீயவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அதனால நம் அல்லாஹ்வையே நம்முடைய பாதுகாவலனாக எப்பொழுதுமே ஆக்கி கொள்ள வேண்டும். அதிலேயே நாம் நிலைத்தும் நிற்க வேண்டும். எக்காலத்திலும் எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த பயம் வந்தாலும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்ற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இது முக்கியமான விஷயங்களில் ஒன்று. நல்லது ஒன்று வரும் பொழுது அதற்கு நிகராக கெட்டதும் வந்துவிடும். அந்த கெட்டதிலிருந்து துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. உண்மையான ஈமானும் நம்பிக்கை கொண்டவர்களை நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றுவான். உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். 46. யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் அதற்குரிய இடத்தில் இருந்து புரட்டுகின்றனர். நாம் கேட்டோம், அதற்கு மாறாகவே செய்வோம், இன்னும் நீர் கேளும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர். அவர்கள் நாம் செவியேற்றோம், இன்னும் நாங்கள் வழிபட்டோம், கேளுங்கள், எங்களை அன்போடு கவனியுங்கள் என்று கூறி இருப்பார்களே. ஆனால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகையால் குறைவாகவே தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது மூசாவுடைய அந்த கூட்டத்தினர்
எவ்வளவுக்கு எவ்வளவு மூசாவையும் அவர் கொண்டு வந்த புத்தகத்தையும் அவர் கூறுகின்ற அல்லாஹையும் எப்படியெல்லாம் படிக்க வேண்டுமோ நிராகரிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நிராகரித்தார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் மாறுதான் செய்தார்களே தவிர அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், மூசா சொல்லுகின்ற பிரகாரம் பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. கடைசி வரை செய்யவில்லை. அல்லாஹ்வை தான் நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும், அவன் கொடுத்த புத்தகத்தை ஓதுங்கள் என்று மூசா சொல்லியிருக்க, ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம். நீ சொல்வதை கேட்டோம், ஆனால் செய்ய மாட்டோம், அதற்கு மாறுதான் செய்வோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை தான் நாங்கள் செய்வோமே தவிர உன் பேச்சோ உன்னுடைய புத்தகத்தின் பேச்சோ உன்னுடைய அல்லாஹ்வின் பேச்சோ எங்களுக்கு தேவை கிடையாது என்று அவர்கள் நல்ல வார்த்தைகளுக்கெல்லாம் கெட்ட வார்த்தைகளாக உபயோகப்படுத்தி வாழ்ந்தார்களே தவிர ஒரு காலம் அவரையோ அவர் கொடுத்த புத்தகத்தையோ அல்லாஹையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறாக அந்த மக்கள் இருந்ததனால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். இனி அவர்களுக்கு எந்த விமோசனமும் கிடையாது. படி. 47 வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே, அல்லது சப்பத் என்றோரை நான் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருள பெற்ற இதை நம்புங்கள். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். இப்போ இந்த 4:47 முக்கியமான விஷயம். இதுல ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம், 2 விஷயம் உள்ள இருக்குது. அந்த விஷயம் என்னன்னு உங்களால் இப்போ சொல்ல முடியுமா? இப்போ எல்லாம் ஓதிட்டீங்க, பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. அந்த 2 விஷயம் என்ன உள்ள இருக்குன்னு சொல்ல முடியுமா? வேதத்தை உண்மையாக்கணும். சரி. உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும். சரி. வேற மற்றவங்க என்ன சொல்றீங்க? அது உள்ள இருக்கும் 2 விஷயங்கள் நஜீர் சொல்லிட்டாங்க. வேற யார் என்ன சொல்றீங்க? அதுல சொல்லுங்க சொல்லுங்க. இத உண்மையாக்கலன்னா எப்படி அவங்க சபிச்சாங்களோ வரம்பு மீறினவங்கள, அதே மாதிரி அல்லாஹ் சபிப்பான். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டு தீரும். அல்லாஹ் ஏற்கனவே நடந்து போன இந்த மாதிரி விஷயம் மறுபடியும் நடக்குன்னு சொல்றீங்களா? ஆமா சார். சரிம்மா, கரெக்டா சொன்னீங்க. அது 2 விஷயம் இருக்குதுமா. அது 2 விஷயம் சொல்ல முடியுமா? என்ன விஷயம்? சரி. இப்போ உங்கள் முகங்களை பின்பக்கமாக திருப்பி விடுவதற்கு முன்னர், இந்த முகத்தை பின்பக்கம் அப்படியே திருப்பினது குர்ஆன்ல இல்லை, அதுவரை நடந்தது கிடையாது. இனிமே தான் இந்த புது விஷயம் நடக்க போகுது. நிராகரிப்பவர்களுக்கு, குர்ஆனுக்கு விரோதம் நடக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது கெடுதல் ஒன்று ஆண் வச்சிருக்கிறோம். இது உங்க முகத்தை அப்படியே பின்பக்கம் திருப்பிடுவேன், அவ்வளவுதான். ஒழுங்கா இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஓதுங்கள், இதற்கு மாறு செய்யாதீர்கள். உங்களுக்கு இந்த அல்லாஹ்வை பற்றியும் இந்த உண்மையான மகத்தான இந்த இறைவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் புதிதாக படைக்கப்பட்ட மனிதர்கள். உங்களை யார் படைத்தான், எதற்காக படைத்தான் என்பதை இந்த குர்ஆன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு பதில் அளியுங்கள், இதனை பின்பற்றி நடவுங்கள். இல்லாவிட்டால் உங்களை முகங்களை பின்பக்கமாக திருப்பி விடுவேன், அந்த நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கு முன்னர். இது ஒன்று. இது புது விஷயம்.
இதுதான் இந்த குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கு முன்னர் ஒழுங்காக இந்த குர்ஆனை பின்பற்றி நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. இது ஒன்று புது விஷயம். ஏற்கனவே நடந்து போன விஷயம் ஒன்று இருக்குது, உங்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அதுவும் திரும்பியும் நடந்தே தீரும் இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்காதவர்களுக்கு. இவ்வாறு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நடந்த விஷயமும் திருப்பி நடக்கும் ஒன்று, நடக்காத விஷயம் முகத்தை பின்பக்கமாக திருப்போது ரெண்டு விஷயங்கள் மறுபடியும் நிகழ்ந்தே தீரும். அதற்கு முன்னர் நான் உங்களுக்கு அருளிய இந்த வேத புத்தகத்தை பலமாக பற்றி பிடித்து கொண்டு உண்மையாக்குங்கள், இதனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் மக்களுக்கு நமக்கு சொல்லுகின்றார். இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது நடக்காம கியாமத்து நாள் உண்டாகாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த குர்ஆனுக்கு விரோதமாக தான் அனைவரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இது நடந்தே தீரும். எது இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த விஷயங்கள் திரும்பியும் நடந்தே தீரும். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கப்படுவார்கள். முகங்களை பின்பக்கமாக திருப்பப்படும். இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்த பின்னர் தான் கியாமத்து நாள் ஏற்படும். அல்லாஹ் சொன்ன வாக்கை ஒழுங்கா படிச்சு பாருங்க, நடந்தே தீரும். ஆனால் எப்பொழுது நடைபெறும் என்று சொல்ல முடியாது. மூசா காலத்தில் நடந்தது எது? அந்த குரங்குகளாம் பன்றிகளாம் ஆக்கியது. அதுக்கு பின்னர் நடக்கவே இல்லை. எப்போ நடக்க போதும் சொல்ல முடியாது. ஆனால் நடந்தே தீரும். பயந்து கொள்ளுங்கள் என்று சிவியரா அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். ஆகவே இந்த ஒரு ஆயத்து போதும் உண்மையான மூமினா இருந்தீங்கன்னா, இந்த குர்ஆனை ஓதி இதன் நடக்க வேண்டும் என்று நாம் இருந்தோமானால் இந்த அசம்பாவிதம், இந்த அசிங்கமான நிகழ்ச்சி நடைபெறாது. மூமின்களுக்கு, மற்றவர்களுக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. நாம் எடுத்துக்கொண்டோம், நாம் திருந்திக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்வோம். எந்த சமயத்தில் எது நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையால் எப்பொழுதும் அல்லாஹ்வையே நோக்கி நாம் இருப்போம். அடுத்தபடி சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் 36, 67 கொஞ்சம் படிக்க சொல்லுங்க. சரி, படிங்க தம்பி. 36, 67 படிங்க. அன்றியும் 36, 67 அன்றியும் நாம் நாடி இருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம். அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், இன்னும் அவர்கள் பின் வாங்கவும் முடியாது. இது ஒரு புது விஷயம். இது அது 4:47 பக்கத்தில் இந்த 36:67 எழுதிக்கிறங்க. 37 பக்கத்தில் 4:47 எழுதிக்கிறங்க. என்ன நடக்குன்னு பார்த்துக்கிறங்க. எதுவெல்லாம் அல்லாஹ் செய்ய முடியும் என்று பார்த்து கொள்ளுங்கள். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையான இருப்பதினால் அவன் இதுவரை உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பொறுமையாக பொறுத்து கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் அவன் அமைதியாக இருக்கின்றான். ஆனால் நாம் போவதோ மிக்க அழிச்சாட்டியமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். அவனை மறந்து அவனுக்கு விரோதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம். ஆகவே எந்த நிமிஷத்திலும் எது நடக்கலாம்பா. அதுக்கப்புறம் வந்த பிறகு கத்துறது அழுவதெல்லாம் ஒன்றும் முடியாத காரியம். ஆகவே அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், எதுவும் நடக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம், போன தடவை அன்பு என்பவர் மருத்துவம் டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னார். நான் மருத்துவ பார்க்க வேண்டான்னு சொல்லலை,
மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு இந்த உலகமே தேவை கிடையாது, பயமும் கிடையாது என்று தான் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். இப்போ மருந்து மாத்திர தேவையில்லை சொன்னீர்கள் என்று என்னை சொன்னார். நான் அப்படி சொல்லவில்லை. அப்போ விஷ ஜந்துகள் கடிச்சா, பாம்பு தேள் கடிச்சா மருந்து சாப்பிட தான் வேணும்னு சொன்னார். அவர் ஒழுங்காக குரானை ஓதி இருந்தால் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கவே மாட்டார். ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை ஒழுங்காக ஓதி இருக்க வேண்டும். யாருக்கு இந்த மாதிரி விஷ ஜந்துகள் பாம்பு தேல்லாம் கடிக்குன்னு கேட்டால், யார் அல்லாஹ்வுக்கு விரோதம் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே தான் அது தீங்கு விளைவிக்குமே தவிர மூமின்களுக்கும் அல்லாஹை நம்பியவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் அல்லாஹ் காப்பாற்றுவான். அதனால் அன்பு அவர்களே, முதல் குரானை ஓத பழகி கொள்ளுங்கள். என்ன விஷயம் போட்டிருக்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டு அதுக்கு பின்னர் கேள்விகளை கேட்பதோ நீங்கள் பேசுவதோ செய்யுங்கள். முதலில் ஓத பழகி கொள்ளுங்கள். ஓதி என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னர் இந்த கேள்வி கேட்கலாமா வேண்டாமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்காக ஒரு சூறாவை அத்தியாயத்தை காட்டுகின்றேன். அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதையும் படியுங்கள். அதை படித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த குரானில் 113வது ஆயத்தை சூறாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 113 எடுத்துக்கிறங்க. குல் அஊஸு பிரப்பில் ஃபலக். படிங்க தம்பி நஜீர். 113வது அத்தியாயம் 1வது வசனம். நீர் சொல்வீராக, அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ குல் அஊஸு பிரப்பில் ஃபலக். ஃபலக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இவர்களாக போட்டுக்கொண்டார்கள், அதிகாலை என்று போட்டுக்கொண்டார்கள். அதனுடைய ஜிக்ரு தெரியாது, அது என்ன விஷயம் என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம், அந்த விஷயத்தின் ஃபலக்குல கூறுவீராக, ஃபலக்கின் இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இது ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த வார்த்தைகள் புரியும், தெரிந்து கொள்வார்கள், இதை பற்றி சிந்திப்பார்கள். இப்போ மனிதர்களுக்கு இந்த குர்ஆன் இறங்கிவிட்டது, மனிதர்கள் படிக்கின்றார்கள். ஆசை உள்ளவர்கள் அதை மேற்கொண்டு சிந்தனை செய்வார்கள். குல் அஊஸு பிரப்பில் ஃபலக் என போட்டிருக்கு. ஃபலக்கின் இறைவனிடம், அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ இந்த மாதிரி தேடுகிறேன்னு சொல்லியாச்சு. எப்படி தேடுவீங்க? படிச்சாச்சு. இறைவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஃபலக்கின் இறைவன் யாருன்னு தெரியுமா? ஃபலக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபலக்கும் தெரியாது, இறைவனும் தெரியாது. இனிமே இதை சிந்திக்கணும் நீங்க. அடுத்த லைன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். இதான் அன்புள்ள அன்பு அவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். இதோ உங்களுக்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் எதையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அதனால் உண்டாகும் தீங்கு என்னென்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக். ஹலக் படைத்த, அவன் எதையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அந்த படைப்பினால் ஏற்படும் தீங்கு, நஷ்டம், துன்பம் அனைத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இதை நீ உண்மையாக்கினால் எந்த விஷ ஜந்துக்களும் எந்த தீங்கும் உங்களை நெருங்காது. அதையும் புரிந்து கொள்ளுங்க அன்பு தம்பி, அன்புள்ள தம்பி அவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, இருளின் தீங்கை விட்டும் அது
இருள். எல்லோருக்கும் பகல் டைமில் ஒன்றும் தெரியாது. அதே இருக்கிற இடம் இருளாக போச்சுன்னா நம்மளுக்கு அறியாத விதத்தில் பயம் ஏற்பட்டு, புரியாத பயம் ஏற்பட்டு, அந்த இருளினால் என்னென்ன தீங்கு ஏற்படுமோ, என்னென்ன பயம்லாம் ஏற்படுமோ, இவற்றிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாவே சொல்லுகின்றான், இருளில் என்ன என்ன நடக்கும், அவன் படைப்புகளில் என்ன என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இரவுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. இரவு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. அல்லாவே சொல்லித் தருகின்றான், இரவில் ஏற்படும் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ இரவை பற்றி சிந்திக்க வேண்டும், அவன் படைத்த படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும், இந்த ஃபலக்கின் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும். படிக்க அடுத்தது. இன்னும் முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும். இந்த பெண்களை அடிச்சிருங்க. தேவையில்லாம் பெண்கள் பொண்ணு நீங்க யாரும் பார்க்கலையா, அடிங்க. பெண்கள் தீங்கு கிடையாது, பெண்கள் பேச்சு அது வரல. அதில் என்னம்மா பிரதமா பெண்கள் வார்த்தை வருது அதில் இல்லையில இருக்கா? நஃபாசாத்தினா என்ன? பெண்கள்னா நிசா அப்படின்னு வரும் சார். நஃபாசாத்தி. இது பெண்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. பெண்கள் என்ன செய்வாங்க, ஏன் தேவையில்லாம் பெண்களுக்கு போய் ஒன்றும் தெரியாத விஷயத்தில் தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி பெண்கள்னு போடுறான்னு எவ்வளவு தப்பான காரியம். இப்படி செய்யலாம். அப்படி புரிஞ்சுக்கிறங்க. இந்த குர்ஆனை எழுதுனதை பற்றி புரிஞ்சுக்கிறங்க. தேவையில்லாத இதை நீ அந்த வார்த்தையை நீ ஜிக்ர் ஆக்கணும். நீ அரபில் நிறுத்தி வச்சுக்கிட்டு பெண்களின் தீங்க பெண்கள் உலகத்தை பெண்கள் எல்லாம் ஏதாவது தீங்கு பண்ணுறாங்க அவனுக்கு. நீ பண்ணல, ஒன்றும் பண்ணலையா? நீ குர்ஆனே தூக்கி போடல உட்காந்துருன்னு எப்படி பொம்பளைங்களை மேலே நீ எப்படி நீ பழி சொல்ல முடியும்? அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருத்தர் தீங்கு செய்கிறதுக்கு அதை தீங்க அவன் முடிச்சு போட்டு வந்துடாமல் இருக்கணும், இவனுக்கு எது பண்ணியே தீரணும். இப்போ கெட்ட இருக்கிறாங்கல்ல, என்ன இருந்தாலும் அவன் முன்னேறான்ப்பா, அவன் அறிவாளியாக இருக்கிறான்ப்பா, அவன் பணக்காரன் இருக்கிறான்ப்பா, அவன் நல்லா சம்பாதிக்கிறான்ப்பா. இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் பொறாமை பிடிச்ச கூட்டம் இருக்குத, அது எப்பொழுதுமே நல்லவங்க தீங்கு செய்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதிரி கெட்ட கூட்டத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எல்லாத்துக்கும் விரோதி இருக்கின்றார்கள். அந்த விரோதிகளை நிச்சயமாக அல்லாஹ் தான் அறிவான். நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகையால் பொதுவாக அவனிடமே நீங்கள் ஒப்படைத்துடுங்கள். எந்த தீங்கு இருந்தாலும் நீ எங்களை காப்பாற்றியா அல்லான்னு இந்த அழகான துவாவை ஆண்டவன் நம்மளுக்கு சொல்லித் தருகின்றான். ஆகவே கெட்டவங்க கூட்டத்தில் நான் கெடுதல் பண்ணியே தீர்வே நிற்கிறான்ல, அதான் முடிச்சுகளில் மறந்துடாமல் முடிச்சு போட்டுக்கிட்டு, எதுக்கு முடிச்சு போட்டேன், ஆஹா இவனுக்கு கெடுதல் பண்ணணுமே மறந்துடாமல் இருக்கிறதுக்காக செலவு செய்வாங்க. இந்த மாதிரி கெட்ட செயல் அதை போயிட்டு பொம்பளைங்க போய் சேர்த்து விட்டு தேவையில்லாமல் போட்டாங்க. சரி, அந்த பெண்கள் அடிச்சிருக்கு தம்பி. இப்போ பெண்கள் அடிச்சு அடுங்க, அந்த ஃபலக்கு அதிகாலை அடிச்சிருங்க, ஃபலக்குன்னு போட்டுக்கிறங்க. இப்போ படிங்கப்போ முடிச்சுகள் அவனு செய்வான், உன்னத்தன்னே செய்ய சொல்லுவான். இதே மாதிரி பண்ணி எல்லாம் எப்படி கதை பண்ணு போனேன், அது முன்னேறே விடக்கூடாதுப்பா. இந்த மாதிரி பொறாமை பிடிச்சவனும் பெருமை பிடிச்சவனும் இந்த கெட்ட எண்ணங்களுடைய ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் செயல்கள் இந்த செயல்களிலிருந்து நான் ஒன்றும் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்தது, பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் அவன் பொறாமை கொள்ளும் போது. பொறாமைக்காரன் தீங்கு தான் செய்வான், நல்லது செய்ய மாட்டான். அவன் பொறாமைக்காரன் இருந்துட்டு போட்டு
அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி அல்லாஹ் கேட்க சொல்ற மட்டும் இல்லைங்க, கவனிங்க. பொறாமைக்காரன் எனக்கு தீங்கு செய்ய போகின்றான் என்று தெரிந்தவுடன் அவன் தீங்கிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பொறாமைக்காரன் பொறாமையால் எனக்கு தீங்கு செய்யும் பொழுது அந்த தீங்கு என்னை தொட்டு விடாமல், எனக்கு எந்த கெடுதலும் செய்து விடாமல் இருப்பதற்கும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவ்வளவு அடங்கிருச்சுப்பா. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன வகையில துன்பங்கள்லாம் கிடைக்குமோ அனைத்தும் இந்த 113வது சூறாவில் மொத்தமாக அலறைக்க வச்சுட்டான். இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் அன்பு கேட்டார் கேள்வி, அதற்கு நல்ல பதில், உங்க எல்லாருக்கும் தோதான பதில். இதை நீங்க சிந்திக்கணும். இதன்படி நீங்கள் ஓதிக்கொண்டே, இதன்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் மூமினான ஆண்களையும் பெண்களையும் காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதே தவிர நம் கையில் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எக்காலத்திலும் என் நேரத்திலும் அல்லாஹை நீங்கள் ஸிக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நஅபுதுகள் இருக்க வேண்டும், அவனுக்கு எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த வகையில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். திருப்பாங்க பாடத்துக்கு சரி, 114ஐயும் படிச்சு, கடைசி ஆயத்தையும் கடைசி சூறாவையும் படிச்சு, 114 அதையும் படிச்சிருங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் படிக்கும். நீ கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ ரசூல குல் சொல்லும், கூறுவீராக, மனிதர்களின் ரப்பிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மனிதனின் ரப் யாரு? அந்த இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மனிதர்களின் அரசன் அவன்தான் மனிதர்களின் அரசன். மனிதர்களின் இறைவன். மேலேயே ரப்பு இறைவன் போட்டிருக்குது, திருப்பியும் இறைவன் போட்டிருக்கிறான். இப்போ இலாஹி என்றால் இன்னொரு தமிழ்ல வார்த்தை ஆண்டவன் அர்த்தம். மனிதர்களின் ரப்பு, அடுத்தது மனிதர்களின் அரசன், அடுத்தது மனிதர்களின் இலாஹி ஆண்டவன், மனிதர்களின் ஆண்டவன். இலாஹின் நாஸ், பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும். இப்போ நமக்கு பிடிக்காதவன் பதுங்கி இருந்து நம்மளுக்கு தெரியாம ரகசியமா எப்படியெல்லாம் கெடுதல் செய்ய வேண்டுமோ அதை பற்றியே அவன் சிந்தனை செஞ்சுட்டே இருப்பான். எப்படி கெடுக்கலாம் இதே என்னதான் கெட்ட கூட்டம் நிறைய இருக்குது, அந்த கூட்டம் இந்த மாதிரி தான் செய்யும். இந்த மாதிரி கூட்டத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்புறம் அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். மனிதர்களின் இருதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றான். நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் கிடையாது, இது இப்படித்தான் என்று சந்தேகத்தை உண்டு பண்ண அளவுக்கு, அவனும் தடுமாறி போறக்கூடிய அளவுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகின்றான். பதுங்கி இருந்து மறைந்திருந்து. ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றன. இந்த கூட்டம் ஜின்கள் கூட்டத்தில் இருக்கின்றது, மனிதர்கள் கூட்டத்திலும் இருக்கின்றது. இப்போ எங்க ரப்பு ஆரம்பிச்சு மாலிக்ல ஆரம்பிச்சு, முதல் சுவர் ரப்பு மாலிக்ல ஆரம்பிச்சு ரப்பு மாலிக்கிலேயே குரான் முடிகின்றது. அந்த வார்த்தை
2 வார்த்தைகளும் ரப், மாலிக், இந்த 2 வார்த்தையும் முதல் சூறாவில் வருகின்றது. அதே 2 வார்த்தை கடைசி சூறாவில் வைத்து தன்னை அல்லாஹ் முடித்து கொள்கின்றான். தான் எப்படிப்பட்டவன் என்று ஆரம்பித்து எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் இதில் கூறி முடிக்கின்றான். இப்போ மாலிக்ண்டா என்ன, ரப்புண்டா என்ன, இலாஹிண்டா என்ன, அல்லாஹ்ண்டா என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதில் நீங்கள் முதலில் உறுதிப்பாடு அடைய வேண்டும். இது அறியாமல் குர்ஆனை ஓதுவது மிகவும் கடினம், நமக்கு எந்த காலத்திலையும் புரியாது. ஆகவே இவனை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த வழியை நீங்கள் தான் யோசித்து செய்ய வேண்டும். அது குர்ஆன் இருக்கின்றது. குர்ஆனை ஒழுங்காக ஓதி பாருங்கள். அவன் தன்னை பற்றி கூறிய விஷயங்களை எப்படி சொல்கிறான் என்பதை எடுத்து பாருங்கள். அதன் மூலமாக இவன்தான் உண்மையான இறைவன் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தினால் குர்ஆன் புரிந்துவிடும். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் விஷயம்தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, விஷயம்தான் முக்கியம். அந்த விஷயத்துக்கு எழுத்தோ மொழியோ பேச்சோ தேவை கிடையாது. இதுதான் அந்த குர்ஆனின் முக்கியத்துவம். ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை பற்றி எந்த மொழியில் இருந்தாலும் மொழி தேவை கிடையாது என்று அன்னைக்கே சொல்லியிருந்தேன். இந்த மொழியை வைத்துக்கொண்டு குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது என்று நான் சொல்லியிருந்தேன். காரணம், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம்தான் முக்கியம். அந்த விஷயம் முழுவதும் இறங்கிவிட்டால் அந்த விஷயத்துக்கு லாங்குவேஜ், மொழி, எழுத்து, பேச்சு எதுவுமே தேவை கிடையாது, ஒரு காலம் கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்லுகின்றேன். பசி எடுக்குது. பசிக்கு உங்களுக்கு விளக்க வேணுமா? பசி எடுக்குதுப்பா, பசிதான், பசி. அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க? விஷயம்தான் முக்கியம். பசி என்ற ஒரு விஷயம் உங்கள் வயிற்றில் ஏற்பட்டு விட்டது. அந்த வயிற்றில் ஏற்பட்ட அந்த விஷயத்திற்கு மொழி வேணுமா, எழுதி காட்டணுமா, பேசி காட்ட போறீங்களா? புரிந்து கொள்வது மட்டும்தான் முக்கியம். இப்போ நீங்கள் குர்ஆன் முழுவதும் ஓதுறீங்க, இது அனைத்தும் அந்த விஷயத்தில் அடங்கியிருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கிறேன். கஷ்டமாக இருந்தால் திருப்பி நான் சொன்னதை போட்டு கேளுங்க. நான் என்ன சொன்னேன்னு பாருங்க. முதல்ல விஷயம்தான் முக்கியம். விஷயம் என்ன விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதை புரிந்த பின்ன அதுக்கு மொழியே, அதுக்கு டிரான்ஸ்லேஷன், அதுக்கு இது என்ன பொருள், இதெல்லாம் தேவை கிடையாது உனக்கு. நான் சொல்றது புரியுதா, புரியல, கஷ்டமா இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உதாரணத்துக்கு பசியை கொண்டேன், அல்லது ருசியை எடுத்துக்கொள்ளுங்கள். ருசி தான் முடிஞ்சு போச்சு. என்ன ருசின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிஞ்சு போன விஷயத்துக்கு மொழி வேண்டுமா? சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டீங்கம்மா. நீங்க இருதயத்தாலும் உணர்ந்துட்டீங்க, நாக்காலும் உணர்ந்துட்டீங்க. உணர்ந்த பின்னர் அதை பற்றி என்ன பேச்சு என்ன இருக்குது, இதுக்கு என்ன மொழியில் எழுதுறது போடுங்களா, செயல்படுத்தீங்களா? அதே போல்தான் இந்த குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்தையும் விஷயத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர மொழி அவசியம் கிடையாது. காரணம், ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய வேண்டியது. நீங்க தூய்மையாக்கி கொண்டால் உங்களை அல்லாஹ் உங்களை தூய்மையாக்குவான். அது ஆக்கிட்டாண்டா குர்ஆன் முழு விஷயம் உங்கள் இருதயத்தில் இறங்கி விட்டது என்று அர்த்தம். இனி மொழி தேவை கிடையாது, எந்த மொழியும் தேவை கிடையாது. இனி செயல்படுத்த வேண்டியதான் உங்களுடைய பாக்கி மிச்சம் இருக்குது. விஷயம் புரிஞ்சுக்கிறதுனாலதான் இனி செயல்படுத்த வேண்டியதுதான். நான் சொன்னதில்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் உங்களுக்கு 2 உதாரணத்தை சொன்னேன். பசியை சொன்னேன், ருசியையும் சொன்னேன்.
ருசி கிடைச்ச பிறகு அந்த ருசியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு மொழி வேணும், எழுத்து வேணும்னு சொல்லுவீங்களா? தேவையில்லை, நீங்கள் சொல்லுங்க. ஒரு ருசியை புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா, புரிஞ்சாச்சு, விஷயம் தெரிஞ்சாச்சு. இதை புரியறதுக்கு மொழி அவசியம், டிரான்ஸ்லேஷன் அவசியம், தேவையா? சொல்லுங்க பார்ப்போம். நல்லா யோசித்து நீங்கள் பதில் சொல்லுங்க. அவசரப்பட்டு சொல்ல வேண்டாமா, யாரும் சொல்ல வேண்டாம். புது விஷயம் அவங்க சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நான் குரானை இந்த விதம் ஓதிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மொழியெல்லாம் தேவைக்கிற விஷயம் தேவை. ஆணவத்தை சின்ன வயசுல ஓதி முடிச்சாச்சுப்பா. 30 ஒரு 40 ஓதியாச்சுப்பா, ஆரம்பத்தை கடைசி வரையும். இப்போ ஓதி தான் பார்க்குறேன். இப்போ எத்தனை எனக்கே தெரியாது, விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் குரான் சொல்லியிருக்கிறான். இது எப்படி செயல்படுத்துது? ஒரே வழி, நீ தூய்மை ஆயிக்க. அவ்வளோ விஷயம் இறக்கிறேன் உள்ள, நீ செயல்படுத்திக்க. இதுக்கு மொழி தேவை கிடையாது, இதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவை கிடையாது. உனக்கு ஜிக்ர ஞானமும் மொத்தமாக இறங்கிருச்சுப்பா. இப்போ ஜிக்ர ஞானம் சிந்தனை ஃபுர்கான் இது 4 இறங்கிருச்சுப்பா. இது 4 என்னவென்று தெரியாமையே இதை வச்சுதான் நீ குரானை புரிஞ்சுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்க. இது 4 விஷயம் என்னன்னு தெரியாமையே நீ புரிஞ்சுக்கிட்ட. இந்த 4 கடைசி வரைக்கும் நீ அர்த்தம் சொல்ல முடியாதுக்கு. சிந்தனை, ஃபுர்கான், ஜிக்ர், ஹக்கீம், இந்த 4க்கு அர்த்தம் சொல்லாமலேயே இந்த 4 விஷயத்தை நீ செயல்படுத்திட்ட. இது அல்லாஹ்வுடைய மகத்தான இந்த புத்தகம். இதை வைத்து கொண்டுதான் உங்கள் இந்த குரானை படைத்திருக்கின்றான் ஆண்டவன். நான் சொல்வது கொஞ்சம் ஹையஸ்ட் விஷயத்தில் பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவல் மேட்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி என்னது அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மேட்டரில் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு அவங்க சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு விஷயம் தான் முக்கியம்ப்பா. எழுத்தா முக்கியம், அரபி முக்கியமா, தமிழ் முக்கியமா, இங்கிலீஷ் முக்கியமா, ஃப்ரெஞ்சு முக்கியமா, என்ன முக்கியம்? விஷயம் தான் முக்கியம் உனக்கு. அந்த விஷயத்தை ஆண்டவனுக்கு தர சொல்கிறான்ப்பா. அந்த விஷயத்தை தொடுவதற்கு தூய்மை ஆகிக்கப்பா, நீ தொட்டுடலாம்ப்பா, அந்த விஷயம் ஃபுல்லாக எடுத்துடலாம்ப்பான்னு சொல்கிறான். இது புரியுதா? புரியுது உங்களுக்கு? விஷயம் தெரிஞ்ச பிறகு அதுக்கு மொழி வேணுமவங்களுக்கு நான் கேட்குறேன். செயல்படுத்தக்கூடிய விஷயம் இருதயத்தால் உணர்ந்துட்டீங்கப்பா. அந்த உணர்ந்த விஷயத்தை நீ வெளிப்படுத்த முடியாதுப்பா. அதனால மொழி தேவை கிடையாதுப்பா, அதுக்கு எழுத்து தேவை கிடையாதுப்பா, பேசி காட்ட முடியாதுப்பா. இது புரியுதா? புரியுது உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி. இந்த விஷயம் புது விஷயம் சொல்றேன். இதுல நீங்க முழுமையா உள்ள நுழைஞ்சாதான் இந்த குரான் உங்களுக்கு வழிகாட்டுமே தவிர இதை ஓதிட்டு இருக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. ஒரு கால் நீங்க லாபத்தை அடைய மாட்டீங்க ஓதிவிட்டதுனால். எதற்காக ஓதுன்னு நான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்க சொல்வதற்காக ஒரு மொழி தேவைப்பட்டது. அந்த மொழி இறக்கி விட்டேன். அந்த மொழியை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்க மொழியை படிச்சுக்கிட்டீங்க, விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பது குர்ஆன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எப்படி அடைகிறது என்பது அடுத்த வழி. அது அடைவதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னை தொட முடியாது தூய்மையானவர்களை தவிர. இந்த குர்ஆனை, என்னுடைய பரிசுத்தமான சொல்லை, இந்த பரிசுத்தமான ஆயத்தை, இந்த பரிசுத்தமான கலிமாவை தொட முடியாது. நீ தூய்மையாகிவிட்டால் எல்லாம் முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ விஷயம் என்னன்னு தெரிஞ்சு, இந்த விஷயத்தை அடைவதற்கு, தொடுவதற்கு, செயல்படுத்துவதற்கு நீங்கள் தூய்மை மட்டும்தான் அடைய வேண்டும். இதற்காக தான் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு தூய்மை அடைவதற்குள்ள வழியை தான் நீங்கள் வேகமாக ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டுமே தவிர இந்த குர்ஆன் ஒவ்வொரு நாள் ஆயத்தை படிச்சுக்கிட்டு அதுக்கு அர்த்தம் தான் சொல்ல, அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உம்மி நபி, எழுத்தறிவில்லாத, எழுத படிக்க தெரியாத உம்மி நபியிடம் மொத்தத்தை அல்லாஹ் இருதயத்தை இறக்கி வைத்தான் ஜிப்ரீல் மூலமாக. விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இவனை கண்டுபிடிக்க தான் ஒரே வழி என்பதை அவர் தான்ட்டாங்க அவங்க ரசூல் அவர்கள். இதுதான் ரசூலை பின்பற்ற சொல்கிறோம். அவன் எப்படி போனால் பார்த்துக்கிறங்க.
இந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்கிறான். விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போய் இப்போ எல்லாம் ஓதிட்டீங்க, மித்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அல்லாண்டா ஒருத்தர் இருக்கிறான், இவன் தான் ரப்புன்னு சொல்கிறான், இவன் தான் ரஹ்மான் சொல்கிறான், இவன் தான் ரஹீம்னு சொல்கிறான், இவன் தான் மாலிக்னு சொல்கிறான். தீனுடைய வாழ்க்கையில் அவன் தான் மாலிக்னு சொல்லிட்டான். சரி, இது எப்படி நாம் உபயோகப்படுத்துவது, எப்படி இதை நம்முடைய வாழ்க்கையில், இஸ்லாமிய வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்பதுதான் நாம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், தூய்மை அவசியமானது, அத்தியாவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விஷயம், அது சொல்லப்பட்ட விஷயம்தான் புரிஞ்சுக்கிறேன்னு, அந்த புரிஞ்சுக்கிறது தான் உணர்ந்துக்கிறேன்னு. உணர்வதற்கு எந்த மொழியும் சொல்ல முடியாது, பேச முடியாது. ஏற்கனவே உயிர் தான், கடைசி உயிர் தான். அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல முடியாது, அர்த்தமும் சொல்ல முடியாது, எந்த பொருளும் சொல்ல முடியாது, எந்த மீனிங் கிடையாது, எந்த டிரான்ஸ்லேஷனும் கிடையாது இந்த உயிர் என்ற வார்த்தைக்கு. ஆனால் இருக்கிறது என்பதை நிச்சயமாக ஒவ்வொருத்தனும் அறிந்து வைத்திருக்கின்றான். இப்படியாக இந்த குர்ஆனை முழுமையும் அறிந்து வைத்தவன் ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி உயிருக்கு எதுவுமே சொல்ல முடியாதோ, அதே இப்போ இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கு நீங்கள் விளக்கம் வெளியே சொல்ல முடியாது. உனக்கு அறிவிக்கப்பட்டால் நீ அதனை பின்தொடர்ந்து கொள்வீராக முடிச்சுக்காத. இதுதான் இப்போ குர்ஆன் ஓதுற முறை, விஷயத்தை அறிஞ்சிக்கிற முறை. இதுதான் இந்த குர்ஆன் பேஸ். அவ்வளவும் மறைந்திருக்கிற விஷயம், வெளியே காட்ட முடியாத விஷயம் அனைத்து. இதுதான் அந்த குர்ஆனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் தான் சொல்கிறானே தவிர குர்ஆனுக்கு அர்த்தம் குர்ஆனில் கிடையாது. குர்ஆனுக்கு அர்த்தம் குர்ஆனில் கிடையாது. குர்ஆன், இன்ஜீல், தௌராத், ஜபூர் பேர் தான். இது என்னன்னு தெரியாது. அந்த புத்தகத்தை கொடுத்து இந்த குர்ஆனை கொடுத்துருக்கின்றேன்னு பார்த்துக்கள். சரி, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். உள்ள விஷயத்தை படிச்சுட்டே வாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாம் எடுத்த எடுப்பு சரியா, நான் போகின்ற போக்கு சரியா, முதலில் எதை நாம் முதலில் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் எதை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீ ஒழுங்காக புரிந்து கொண்டால் அதனை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சியில் ஈடுபடுங்கள். முழு முயற்சி, அதான் அல்லாஹ் அவங்களை சொல்வது. அந்த முழு முயற்சி ஈடுபடுவதற்கு தான் உன்னரு பெயர் சிந்தனை. இந்த சிந்தனைக்கு அர்த்தம் தெரியாத தம்பி, தெரியாம அந்த சிந்தனை செய்யணுங்க. சிந்தனைக்கு வார்த்தைகள் அர்த்தங்கள் கிடையாது. அது தெரியாமலேயே அந்த சிந்தனை சக்தியை நீங்க உபயோகப்படுத்தி அர்த்தத்தை அடைஞ்சுவீர்கள். நம்ம சிந்தனை செய்து கிடைச்சதா, அது தூய்மையில கிடைச்சா சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகின்றான். அவனுக்கு விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவன் தூய்மைப்படுத்தினால்தான் எல்லாம் தெரிஞ்சேன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. விஷயம் தெளிவாக தெரிந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு தெரியாது நான் தூய்மை ஆயிட்டேன், அதனால தான் விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்குது நான் சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல முடியாது. இப்படியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்திருக்கின்றான். நீங்க தூய்மை ஆயிட்டீங்க, அதனால இதுக்கு அர்த்தம் தெரியுது நீங்க ஒருக்கா சொல்ல முடியாது. நான் சிந்தனை செய்தேன், அதனால தான் அர்த்தம் கிடைச்சது என்று நீங்க சொல்ல முடியாது. அது ரெண்டும் தெரியாமலேயே உங்களுக்கு தூய்மைப்படுத்துகின்றான், விளக்கத்தை சொல்லித் தருகின்றான், நீங்க செயல்படுத்துகின்றீர்கள். ஆனால் எப்படி வந்தது என்று நீங்கள் உங்களை சொல்லவே முடியாது. இது அல்லாஹ் அறிவிக்கின்றான், அல்லாஹ் அறிவிக்கின்றான் என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஜிப்ரீல் மூலமா அறிவிக்கின்றான், மலக்கள் மூலம் அறிவிக்கின்றான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை வேகமாக முன்னேறி கொண்டே போகுமே தவிர இனி இறங்கி விடாது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதவியில் உயர்த்தி கொண்டே உங்களை செல்வானே தவிர இன்னும் இறங்குற பேச்சே கிடையாது. யாருக்கு? உண்மையான மூமின்களுக்கும் முத்தக்கின்களுக்கும் தூய்மை உடையவர்களுக்கும். இதுதான் குர்ஆன் ஓதுற முறைப்பா. இந்த மாதிரி தான் ஓதணுப்பா. நீங்கள் மொழியை வச்சுக்கிட்டு வச்சு அடிச்சு தலைச்சு இந்த கடைசி இப்படி ஓயிட்டு வேண்டியதான். ஒன்றும் புரியாமல் போயிடும். ஆக முன்னேறதுக்கு வழியை சொல்கிறேன்.
இதில் தான் நம்ம இது பாக்கியமே இருக்குது. இதில் நீங்கள் வேகமாக முன்னேறணும். நீங்கள் இதில் அது நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு விஷயம் முடியும் அப்படின்னு சொல்லி தாராளம் உங்கள் வழியில் தாராளமாக நீங்கள் கிளம்போதெல்லாம் அது தப்புக்கு நான் தப்பு சொல்ல மாட்டேன். படி அடுத்த படி. 4வது அத்தியாயம் 48வது வசனம். சரி. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இது மட்டும்தான் முக்கியம். தனக்கு ஷிர்க் இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உனக்கு ஒரு கெடுதலை துன்பத்தை கொடுத்து விட்டால் அது என்னை தவிர எவராலும் போக்க முடியாது, நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ நீ யார்கிட்ட ஓடுவ? அன்பு கேட்டாரு, உடம்பு சரியில்லாட்டு மருந்து சாப்பிடலாமா வேணாம் கேட்டாரு. நீ அல்லாஹ் நம்பி இருந்தா இது மருந்து தேவையெல்லாம் போய் உனக்கு உண்மையை தெரிஞ்சிருப்ப. இது ஆண்டவனால் ஏற்பட்ட ஒரு சோதனை, ஆண்டவனை நீக்கி விடுவான் என்று சந்தோஷம் இருப்பார். ஆண்டவன் நம்பாதவன் ஷிர்க் வச்சிருவான். இந்த மருந்து மேலேயும் மாத்திரை மேலேயும் டாக்டர் மேலேயும் மக்கள் மேலேயும் ஷிர்க் வச்சிருவான். அவன்கிட்ட போனால் சவிக்கமாயிரும். அப்போ இவன் உன்னை படைச்சவன் தெரியாததுனால அவனை பற்றி புரிஞ்சு கொள்ளாத நிலையில் நீ மற்றவர்களிடம் ஓடிக்கொண்டு உன்னுடைய தேவைக்கு மற்ற மனிதர்கள் நம்புகின்றாய். எல்லா விதமான தேவைகளுக்கு மனிதர்கள் நம்பியிருக்கின்றாய், மற்ற பொருள்களை நம்பியிருக்கின்றாய், மற்ற இடங்களை நம்பியிருக்கின்றாய். இப்படியா ஷிர்க் இணை வைப்பதை ஒருக்க நம் மன்னிக்கவே மாட்டான். ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு விரோதமானதா, அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, நாம் செய்கிற அல்லாஹ்வுக்கு ஒத்து வருமா, சந்தோஷப்படுவானா, நம்ம மேலே கோவப்படுவானா என்பதை நாம் சரிபார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் காலெடுத்து வைக்க வேண்டுமே தவிர தப்பான வழி போய்விடக்கூடாது. அவசரப்பட்டு ஷிர்க் இணை வைப்பதை பக்கம் போய்விடக்கூடாது. என்ன இருந்தாலும் சரி சொல்லிட்டா உங்கள் செல்வத்தை கொண்டும் உங்கள் உயிர்களை கொண்டும் நான் சோதிப்பேன்னு சொல்லிட்டான். இதில் உயிர் போகுதா, போகட்டும், நான் அல்லாஹ் நம்பியிருப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இதுதான் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களுடைய செயல் ஆகும். உங்களிடம் போன தடவை கேட்டேன், 8:11 அர்த்தம் கேட்டேன். 8:11 அர்த்தம் கேட்டேன். இதற்கு 2 விஷயங்கள் தேவைப்படாது, தேவையில்லை என்றும் சொல்லியிருந்தேன். 2 விஷயங்கள் என்னவென்று கேட்டிருந்தேன். ஒரு பெண்மணி சொன்னார்கள், பேர் மறந்துட்டேன், அவங்க சரியா அந்த விஷயம் சரியா இருந்தது. இன்னொரு பெண்மணி சொன்னார்கள், புக்கு தேவை கிடையாது, குரான் தேவை கிடையாது என்று சொன்னார்கள். அதுவும் சரிதான், தப்பு கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த போரில் சண்டை போட்டவர்கள், ரசூலிடம் சேர்ந்து யுத்தம் புரிந்தவர்கள், அதானே? ரசூல்ல சேர்ந்தா யுத்தம் புரியுறாங்க, சரிதானே? ரசூல்ல சேர்ந்தானப்பா இந்த யுத்தம் புரியுறாங்க, சரிதானே? அப்போ இந்த ரசூலுடன் சேர்ந்து சண்டை புரிந்தவர்கள், அதற்கு பின்னர் ரசூல் இறந்த பின்னர் எந்த சண்டையும் வரல, சண்டையும் போடல. காரணம், இஸ்லாத்தில் ஒருத்தரும் இல்லை, இஸ்லாத்திற்கு விரோதமாக எந்த சண்டையும் வரவில்லை, அதனால சண்டை நின்று விட்டது. ரசூல் இருக்கும் வரை இந்த சண்டை நடந்தது. அந்த சண்டையில் அவர்கள் ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இதில் 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, ரசூல் பேச்ச உண்மை என்று நம்பியவர்கள், உண்மைதான் இந்த மனிதர் சொல்லுகின்றார், எந்த சந்தேகம் இல்லை என்று அந்த பேச்சையே நம்பி
நான் வருகிறேன், யுத்தத்திற்கு சண்டைக்கு நான் வருகிறேன் என்று ரசூலிடம் சென்று போரிட்டார்கள். தன் உயிரையே மாய்த்து கொள்ள புறப்பட்டு விட்டார். எதை பற்றியும் கவலை இல்லை அவங்களுக்கு, இந்த உலகத்தை பற்றியே கவலை கிடையாது. ரசூல் உண்மைதான் சொல்லுகின்றார் என்று அறிந்த அந்த மனிதர்கள் ரசூலுக்காக இறங்கிவிட்டார்கள். இப்ப இந்த மனிதர்கள் சண்டையிடுகிறார்கள். இந்த சண்டையில் எதிரிகளை வெற்றுகின்றார்கள். சிலர் எதிரிகளால் வெட்டப்பட்டு இறந்து விடுகின்றார்கள். இருவரும் சமமானவர்கள். அல்லாஹ் வழியில் யுத்தம் புரிவதற்கும் தங்கள் உயிரை விடுவதற்கும் தியாகம் செய்வதற்கும் முழுமையாக தன்னை ஆர்ப்படுத்தி கொண்டார்கள். ஹையஸ்ட் தியாகம் உயிரையே போறதுதான். முடிஞ்சிச்சு கதை அவங்க கதை. அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, அல்லாஹ் சொல்லிய இந்த வேதத்தின் வசனங்களுக்காக நான் உயிரையே விடுகிறேன் என்று உயிரை விட்டவர்களும் ஜெயித்து வந்தவர்களும் இருக்கின்றார்கள். ரெண்டும் சமமானவர்கள். ரெண்டுமே உயிரை போறட்டும், அதை ஜெயிச்சவரும் இறங்குவாங்க. இப்போ ஜெயித்து வந்தாங்கல்ல, அவங்கள இப்ப அல்லாஹ் இப்பேற்பட்ட செயலை செய்து வெற்றி அடைந்ததனால் ஒரு சிறியதொரு நித்திரையை அவர்களுக்கு வழங்குகின்றான். சரி, இது சொல்வதற்கு முன்னர் ஒரு பெண்மணி சொன்னார்கள், புத்தகம் தேவையில்லை என்று சொன்னார்கள். இப்போ இவங்களுக்கு குர்ஆனை ஓதி சண்டை போட்டாங்களா, குர்ஆனை ஓதாம பார்க்காம அது சொல்லப்பட்ட எந்த விஷயங்களையும் செய்யாம ரசூல் பேச்சை கேட்டு அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டாங்களா? அவங்க குர்ஆனை ஓதி சண்டை போட்டார்களா? குர்ஆனே தொடாம ரசூல் பேச்சை கேட்டு சண்டை இறங்கி உயிரை விட்டவர்களும் வெற்றி பெற்று வளர்ந்தவர்களும் குர்ஆனை ஓதினார்களா இல்லையா? குர்ஆன் அவங்களுடைய இதயத்துல அல்லாஹ் இறக்கிட்டான் சார். அந்த ஈமான் ரசூல் பேச்சை முற்றிலும் நம்பினாங்க. ரசூல் பேச்சை முற்றிலும் நம்பி அவர் உண்மையானதான் என்று அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் உண்மைதான் சொல்லுவார் என்று இறங்கினார்கள், வெற்றியும் பெற்றார். அதனால அவளுக்கு குர்ஆன் படிக்க வேண்டிய வேலை எல்லாம் போச்சு. குர்ஆனை படித்து உங்களை சோதிப்பேன், உங்கள் செல்வத்தை கொண்டும் உங்கள் உயிர்களை கொண்டும் சோதிப்பேன்னு சொல்லிட்டான். ரெண்டுமே தேவையில்லை, செல்வமும் தேவையில்லை, உயிரும் தேவையில்லை, இந்த இறங்கிட்டேன் அப்படி இறங்கிட்டாங்க. அப்போ இவங்க மேலானவர்களா? இந்த குர்ஆனை ஓதிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் உட்கார்ந்துருக்க மேலானவர்களா? இப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். ரெண்டு விஷயம் தேவையில்லை என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு இப்பொழுது அறிவித்து விடுகின்றேன். நீங்கள் ஹஜ்ஜியும் செய்ய தேவையில்லை, ஹிஜ்ரத்தும் செய்ய தேவையில்லை. ரெண்டுலையும் நீங்க உயிரோடு இருக்கலாம். இதில் உயிர் போய்விடும். எது முக்கியம்? உயிரோடு இருப்பது முக்கியமா, அல்லாஹ்வுக்காக உயிரை விடுவது முக்கியமா? இது ரெண்டுல எது சிறந்தது? உயிரை விடுறது. இப்போ ஹஜ்ஜு தேவையில்லாம போயிடுச்சு அவருக்கு. யாருக்கு? அந்த போரில் யுத்தம் புரிந்தவர்களுக்கு, இறந்தவர்களுக்கும் வெற்றி அடைந்து திரும்பி வந்தவர்களுக்கும் அவருக்கு இன்னும் ஹஜ்ஜின் தேவையில்லை, ஹிஜ்ரத்தின் தேவை, எல்லாம் இன்னும் பண்ணியாச்சு. எனக்கு செல்வமே தேவையில்லைப்பா, நான் உயிரை விடுறதுக்கு காத்துட்ருக்கேன், அல்லாஹ்வுக்காக காத்துட்ருக்கேன்னு அவங்க இறங்கிட்டாங்க. அதனால் இன்னும் என்னத்தை ஹஜ்ஜனை பண்ணுறது? நம்ம எங்கே இதை போய் பண்ணுறது? தியாகம் என்ன? ஹிஜ்ரத் பண்ணுறது? ஹிஜ்ரத் பண்ண வீட்டுட்டு வெளியே போய் வேறு உட்கார போகிற, அதெல்லாம் தேவை எனக்கு. அல்லாஹ் உயிரை விடுறதுக்காக காத்துட்ருக்கேன். எனக்கு இந்த ரெண்டு விஷயம் தேவை கிடையாது என்று நான் எந்த ரெண்டு விஷயம் கேட்டேனோ அது ரெண்டு விஷயம் இதுதான்ப்பா. அதுக்கப்புறம் தூக்கத்திலேயே சிறந்த தூக்கம். ஒரு விஷயத்துல இருக்குது, ஒன்றா சொல்ல இப்போ எழுதி விடுறீங்களா மாதிரிங்களா எனக்கு தெரியாது. தூக்கத்திலே சிறந்த விஷயம். அல்லாஹ் உங்களை தூங்க வைக்கின்றானே, தூங்கு.
பார்த்துக்கிறங்க. இரவிலும் பகலிலும் எந்நேரத்திலும் இந்த காரியத்தை 24 மணி நேரம் செய்ய வேண்டும் என்று சில விஷயங்களை பார்த்திருப்பீர்கள் குர்ஆனில். அந்த விஷயத்தில் சோர்வு அடைய மாட்டார்கள்னு பார்த்துருப்பீங்க. 24 நின்ற நிலையிலும் இருப்பிலும் விழாப்புறம் எப்பொழுதுமே இந்த ஜிக்ர் பண்ணுறது, தஸ்பீ பண்ணுறது, இபாதத்து பண்ணுறது, எல்லா விஷயம் போட்டிருக்கிற ஆண்டவன் இப்போ அல்லாவே சொல்லு என்றால் தூங்கு. இதுதான் தூக்கத்திலே சிறந்த தூக்கம். அல்லாஹ் உங்களை தூங்க வைப்பது. இவ்வளவு விஷயம் இருக்குது 8-11 கேட்டேன், யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. சரி பரவாயில்ல, சொல்லிடுவோன்னு நம்ம சொல்லிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் தூங்க வைக்கிற தூக்கம் இருக்குது சிறியது ஒரு நித்திரை. 1/2 ஹவரோ 10 நிமிஷமோ 1 ஹவரோ எவ்வளோ நேரம் தெரியாது, தூங்க வச்சிடுறோம். இந்த தூக்கம் தாங்க சிறந்த தூக்கம். இந்த தூக்கத்தை அடைய வேணும் ஒவ்வொரு மனிதனும். நான் புரிஞ்சுக்கிறேங்க. இந்த தூக்கத்தை நாம் அடைய வேண்டும். பாக்கியமுள்ள தூக்கம், ரஹமத் நிறைந்த தூக்கம். இந்த தூக்கம் அல்லாஹ் அவங்களை தூங்க வைக்க சொல்றான். இதில் மகத்தான நிறைய உண்மைகள் இருக்கின்றன. தூங்க வைக்கிறான்ப்பா. இப்போ புரிஞ்சிருப்பீங்களா? இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், யாரும் ஒன்று சொல்லுங்க. கொஞ்சம் சிந்திச்சு ஒழுங்காக ஓதி இருந்தால் இந்த விஷயம்லாம் வந்திருக்கும். இது என்னப்பா, சிறியதோ நித்திரையை பொருந்து கொள்ள செய்தோம்ன்ற அல்லாஹ்வை தூங்க வைக்கிறான். இந்த மாதிரி என்ன வந்திருக்குன்னு ஒழுங்காக ஓதி இருந்தா இது என்ன மனுஷன் 24 மணி நேரம் இதெல்லாம் செய்யணும் சொல்லியிருக்கிறான். இந்த திரும்ப தூங்க வைக்கிறானே, இது எப்போ இப்படி பாக்கியமே தூக்கமாக இருக்கும். அப்படின்னு நீ சிந்திச்சு பதில் சொல்லணும், பதில் சொல்லியிருக்கணும். உண்மை சொல்லிருக்கீங்க, எதையும் படிக்கலையே, சிந்திக்கலையே. இது சாதாரண சிந்திச்சுக்கலாமே, ஓயிடுச்சுமே வந்திருக்குமே, இந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி தூக்கம் உங்களுக்கு இனி கிடையாது. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி தூக்கம் இனி உங்களுக்கு வராது, கிடையாது இந்த உலகத்தில். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். போர் புரியல. இன்னும் போர் புரியறதுக்கு ஈமான் கொண்டு ஒருத்தன் கிடையாது. எல்லாம் காஃபிரா நீ உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் யார் அடிக்கிறது? ஒருத்தன் கிடையாது. முடிஞ்சு போச்சு கதை. இனி இந்த தூக்கம் கிடைப்பது கஷ்டம். இனி இந்த தூக்கம் கிடைப்பது கஷ்டம். இல்லை இல்லை என்று ஆகிவிட்டது. நாம கொஞ்சம் தூக்க வேண்டியது. இப்போ சொல்ற மாதிரி சிறிதாக தூங்கிக் கொள்வீராக, குறைத்துக் கொள்வீராக, கூட்டிக் கொள்வதில்லை. அதை செய்யும் பார்த்துக்கிறங்க. இந்த பாக்கியம் நிறைந்த தூக்கத்தை அந்த ஈமான் கொண்டவர்கள் அடைந்தார்கள். இப்போ நிறைய இதில் விஷயம் வந்துட்டே பார்த்துருங்க. நல்ல ஓதி இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்க. என்ன நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே நான் எதிர்பார்த்தேன், எதுவுமே வாயிலேருந்து எதுவும் வரவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆக குரான் சரியாக ஓதலைன்னு அர்த்தம். பரவாயில்ல, இனிமேல் ஓதுங்க. 39:42 எடுங்க. இந்த 8-11 எவ்வளோ விஷயம் வந்து பார்த்துட்டே வாங்க, கேட்டுக்கிட்டே வாங்க. ஆனால் சொல்கிறதெல்லாம் இப்போ இன்னொன்று வந்திருப்பீங்க. இப்போ 39:42 எடுங்க. படிங்க. 39:42 படிங்க. அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை நிறுத்திக் கொள்கிறான். மற்றவற்றை குறிப்பிட்ட தவணை முடியும் வரையில் அனுப்புகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் சான்றுகள் இருக்கின்றன. சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் நிறைய அறிவுரைகள், சான்றுகள் இருக்கின்றன. இதில் என்ன சிந்திச்சிங்க? இப்போ 8-11க்கு 39:42 சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் வாருங்கள். இப்பொழுது இதில் 39:42 அல்லாஹ் உங்களுடைய நித்திரையில், தூக்கத்தில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான். சரியானது? எல்லாரும் கேட்டுக்கிறங்க, ஒழுங்கா கேட்டுக்கிறங்க. இப்போ 8-11 அல்லாஹ் உங்களை தூங்க வைக்கின்றான்.
இதில் உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகின்றானா இல்லையா? கேள்வி. இந்த 8-11 எவ்வளவு விஷயம் வருதுன்னு பார்த்துட்டே வாங்க. இவ்வளவு விஷயம் இறைஞ்சிருக்குது, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நான் உங்கள்கிட்ட 4-5 தான் சொல்ல போறேன். நீங்க மிச்சம் கண்டுபிடிச்ச ஆசை இருந்தால் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அல்லது மறந்தா விட்டுட்டு போயிருங்க. அவங்க சொந்த விஷயம். அறிவுள்ளவன் இருந்தால் மற்றொன்று என்ன விஷயம் கண்டுபிடிச்சி அப்படியே எழுதிடுவோம். அதான் மனுஷன் உண்மையான ஈமான் கொண்டோட வேலை. என்னெல்லாம் உள்ள இருக்குது, உள்ள என்ன விஷயங்கள்லாம் பொதிஞ்சு இருக்குது, எது தேவை எது தேவையில்லை அவ்வளே எடுத்துருவான். உள்ளே எடுத்துருவான் விஷயத்தை. அவன் நூற்றுக்கணக்கான விஷயம் 8-11 இருக்குது. அந்த 8-11 ஆயிரத்து கிட்டத்தட்ட 20-30 ஆயிரத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். அது சப்போர்ட்டா நீங்கள் ஓதுக்குறான் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஓதுங்க, எந்தெந்த ஆயிரத்துக்கு பொருந்துன்னு பாருங்க, கண்டுபிடிங்க. என்ன காரணத்திற்காக இவன் தூங்க வைக்கிறான், எதுக்காக உயிரை கைப்பற்றுறான். இப்போ இதில் 8-11 பிரகாரம் தூங்க வைக்கிறான்னு, இதில் அவனோட உயிரை கைப்பற்றுகின்றானா இல்லையா? இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு யாரா எழுந்தீங்களா? என்னம்மா சொன்னீங்களா? இல்லையே. சொல்கிறதோட சரி, நான் கேட்கறது சரி தான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ஓனாதான்ப்பா நீங்கள் குரானுக்கு என்னென்ன விஷயத்தை அடைய முடியும். இப்போ உள்ள இருக்க விஷயத்தை எப்படிப்பா நீங்கள் எழுத்து எழுத முடியும்? அவ்வளோ உணரக்கூடிய விஷயங்களப்பா, இருதயத்தால் உணரக்கூடிய விஷயங்களப்பா அவ்வளோ. இது எப்படிப்பா நீங்கள் வெளியே சொல்ல போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் இரவு பகலும் உபயோகப்படுத்த வேண்டும் பார்த்தீங்களா? சிறிய வாழ்க்கையை கொடுத்துட்டு உலகப்பிற புத்தகத்தை ஞானத்தை உள்ளே கொடுத்து கண்டுபிடிச்சிட்டு வா என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சாது வரையும் எழுதிருங்க. இந்த உயிர் கைப்பற்றுகின்றானா இல்லையா? இந்த 8-11 அல்லாஹ் உங்களுக்கு அளித்த சிறியது நித்திரையில் உங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றதா இல்லையா? காரணம் சொல்லணும். சும்மா கைப்பற்ற சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் சொன்ன என்ன காரணத்திற்காக கைப்பற்றுகின்றான் சொல்லணும். அப்போ அதுக்கு முழுவதும் ஓய்திருக்கணும். இப்போ 8-11 படிங்க. 8-11 படிங்க. இப்போ 8-11 எல்லாம் எடுத்துருங்கப்பா. ஒழுங்கா எடுத்துக்கிட்டு அவங்க எழுதிட்டு வாங்கப்பா. படிங்க. நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறியதொரு நித்திரை உங்களை பொதிந்து கொள்ளுமாறு செய்தான். இப்போ தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க. இது ஆண்டவன் போடுற தூக்கம், நீங்கள் முடிக்க முடியாது. ஆண்டவனா எழுப்பிடுவான். அவன் எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கணுன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு தூங்க வைக்கிறான். தூங்க வச்ச பிறகு உங்களுக்கு என்ன நடக்குது ஒன்றும் தெரியாது. இப்போ எதற்காக தூங்க வைக்கிறான் படிச்சீங்க நீங்கள்? இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும். அவசரப்பட்டு போறீங்க தம்பி. எதற்காக தூங்க வைக்கிறான்? ஸ்டார்டிங் என்ன படிச்சீங்க? அமைதி அடைவதற்காக. அப்போ நான் கேட்டுக்கிறது அது அடுத்த போயிட்டு, நீங்க அமைதி அடைவதற்காக சிறியது நித்திரையை உங்களை பொருந்து கொள்ளுமாறு செய்தான். நீங்க தூங்கிட்டீங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. முழிச்சிட்டு இருந்தவனுக்கு தான் அமைதி இல்லையா, நிம்மதி இல்லையான்னு தெரியும். நல்லா தூங்கி கொண்டு இருப்பவனுக்கு அமைதியும் தேவையில்லை, நிம்மதியும் தேவையில்லை. ரெண்டையும் மறந்து தான் அவன் தூங்குறான். சரியா தவறா? ஆமாங்க சார். அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஷயம் இருக்குப்பா. அது ஒழுங்கா ஒவ்வொரு வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும்ப்பா. இது இல்லாம குரான் புரியாதுப்பா, உங்களுக்கு ஒருக்காக புரியாதுப்பா. நீங்க தூக்கத்துல உங்களுக்கு அமைதியோ ஏதோ தேவையில்லைப்பா, நீங்க நிம்மதியோ தேவையில்லைப்பா. நீங்க தூங்கிட்டீங்களப்பா, உங்களுக்கு உலகத்தை நடக்குதுன்னு தெரியாம தூங்குறீங்கப்பா நீங்க. அவன் சொல்றான், நீங்கள் அமைதி பெறுவதற்காக சிறியதோ நித்திரையை புரிந்து கொள்ளுமாறு செய்தான்.
இப்போ தூக்கத்தில் நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் உலகமே ஒன்றுமே தெரியாத வீட்டு விஷயம் 1008 ப்ராப்ளம் இருக்குதுப்பா. விடிஞ்சா இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்ய, அந்த கடனை கொடுக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், உயிரே போகக்கூடாது வேலை இருக்குதுப்பா. அதெல்லாம் மறந்துட்டு டக்குன்னு தூங்கிட்டீங்கப்பா. தூக்கத்தில் இவங்க கடன் வாங்கணும், காலையில் எழுந்து இந்த வேலையை செய்யணும், நாளைக்கு இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும், தூக்கம் வந்துட்டு இருக்கு. இல்லை எல்லாமே தூங்குறீங்க எல்லாரும் தூக்கத்தில். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் வார்த்தை கவனிக்க, நீங்கள் அமைதி பெறுவதற்காக அவன் சிறியதொரு தூக்கத்தை உங்களை புரிந்து கொள்ளுமாறு செய்தான். இந்த விஷயம் பாரு, இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒன்றும் எழுதி காட்ட முடியாதுப்பா. எந்த அரபி மொழியோ தமிழ் மொழியோ ஒன்றும் செய்ய முடியாதுப்பா இந்த விஷயத்தில். இப்போ தான் சொன்னவங்களுக்கு விஷயம்தான் முக்கியம். நீங்கள் அமைதி அடைறீங்க. என்ன அமைதி என்னத்தை டிஸ்கிரிப்ஷன் பண்ணி போகிறீங்க, என்னத்தை விளக்கம் சொல்ல போகிறீங்க, அது தூக்கத்தை இருக்கிறீங்க. பார்த்தீங்களா குரான் ஓத முறையை பார்த்தீங்களா? மொழி தேவை கிடையாது. என்ன மனசில் ஆண்டவன் போட்டானோ அது வேகமாக வேலை செஞ்சுட்டே இருக்குது. இதுக்கு நீங்கள் உன்னத்தண்டை போய் விளக்கம் இது, இதுக்கு மொழிபெயர்ப்பு இது, இதுக்கு பொருள் இது, இதுக்கு மீனிங் அர்த்தம் இதுன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எந்த நிலை இருக்கிறோம் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த குரானை இப்படி அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் எடுக்கிறான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். குரான் எப்படி ஓதன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இவன் அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். எடுத்துக்கிட்டீங்களா? அதுக்கான எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்ல எடுத்தவன் அவனுக்கு புரிஞ்சவனுக்கு இது அல்லாஹ் தான் சொல்லி தர்றான். இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, இது புது விஷயமா இருக்குது. இதுக்கு எந்த விதமான என்ன மொழிபெயர்ப்போ அல்லது விளக்கமோ யாருக்கிட்ட சொல்ல முடியாது என்று அவன் புரிதாக தெரிந்து கொள்வான். நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரியல எனக்கு தெரியாது. இப்போ சொன்ன விஷயத்தை வைத்து கொண்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி பதில் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை மற்றபடி நான் என்னத்தை செஞ்சுட்டு இருப்பேன்னா செஞ்சுட்டு இருங்க. அவங்க சொந்த விஷயம். நான் சொல்கிறத ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் தான் எடுப்பெடுக்கணும், முழு முயற்சி எடுக்கணும். 100% 100% நீங்கள் இதில் முழுமை இன்வால்வ் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு காலம் முடியாது. அதுக்காக தான் இரவிலும் பகலிலும் நின்ற நிலையில் இருப்பிலும் விழாப்புறங்களும் அவர்கள் எல்லாம் சிக்க செய்து கொண்டே இருப்பார்கள் சொல்றதுக்கு காரணம் இதற்காகத்தான். என்ன கிடைச்ச விஷயத்தை அரைச்சி ஆராய்ஞ்சு அதுக்குள்ள நுழைஞ்சு இவன் தான் இறைவனுக்கு நெருங்கிடணும், நெருங்கிடணும் அவன். இதுதான் விரும்புகிறாங்க. செய்வீங்களா? நெருங்க சொல்கிறாங்க, செய்வீங்களா? எவ்வளோ விஷயம் பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்கள் அமைதி பெறுவதற்காக சிறியதொரு நித்திரை புரிந்து கொள்ளுமாறு செய்தான். அதுக்கப்புறம் அடுத்தவர் படிங்க. இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு சண்டையில் இறங்கிவிட்டார்கள். அவர்கள் இன்னும் தூய்மை அடையவில்லை. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து விட்டார்கள். வாழ்ந்தா ரசூல் பேச்சுக்காக வாழ்வேன், அல்லாஹ்வுக்காக வாழ்வேன், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பேன், எதை பற்றியும் கவலை இல்லை. உண்மையை நான் புரிந்து கொண்டேன் இவருடைய பேச்சில் இருந்து நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம். அதற்காக எந்த நிமிஷமும் அல்லாஹ் பேச்சுக்காக காத்திருக்கின்றோம், கட்டளைக்காக காத்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்திருக்கின்றோம் என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆகையால் இப்பொழுது அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்துகின்றான். எப்படி மாறுது பார்த்தீங்களா? தூய்மையான பிறகுதான் இது தொட முடியும்னு சொல்றான். இப்போ தொட்டு ஜெயிச்சு காட்டிட்டாரு, மக்கள்லாம் ஜெயிச்சு காட்டிட்டாங்க. இப்பொழுது நான் செய்ய வேண்டிய செயலை உனக்கு செய்கின்றேன், உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். யாரு சண்டை போட்டு உயிரோடு திரும்பி வந்தார்களே அவர்களை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இறந்து போனவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் அவர்களுக்கு
ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. சண்டையில் ஜெயித்து திரும்பி வந்தவர்களை நான் இனி விட்டுறக்கூடாது, உன்னை நான் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அவன் தூய்மைப்படுத்துகின்றான். கொஞ்சம் ஏதோ புரியலையா? என்ன தம்பி என்ன சொன்னாங்க அவங்க? ஆமா 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 660. ஆமா சரி. இப்போ நல்லா கொஞ்சம் தூய்மை எப்படி ஆரம்பிக்குது? இப்போ உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தூய்மை ஆகலை, ஒரு ஆளுக்கு தூய்மை இப்போ வந்து நல்லா படுத்துறான், சொன்ன வேலை செஞ்சு முடிச்ச பிறகு தூய்மைப்படுத்துறான். சரியா மாறுது? சரியா? இப்போ தூய்மையான பிறகுதான் இந்த குர்ஆனை தொட முடியும், செயல்படுத்த முடியும். நான் வழக்கம் பார்த்துருக்கேன். சரியா தம்பி? இப்போ தலைகளை மாறுது. அவர் சண்டை போட்டு அல்லாவுக்காக உயிரே விட்டு போனவருக்கு அல்ல வெற்றியை கொடுத்து வந்தாங்க. வந்த பிறகு அவர் தூங்க வைச்சு அமைதியை கொடுத்து இப்போ என்ன செய்ய அவருக்கு அல்ல என்ன செய்ய போறவருக்கு தூய்மைப்படுத்த போகின்றார். தூய்மைப்படுத்துவதற்காகவும் இப்பதான் அவர் தூங்க வச்சு முழு அமைதி வேகமா இறங்குது. தூக்கத்தில் எல்லா விஷயம் இறங்குது. தூக்கத்தில் எல்லா விஷயம் இறங்கிடுச்சு. இறங்கின பிறகு தட்டி தூக்கத்தை எழுப்புறான். முழுமையாக குர்ஆனை முழுமையாக புரிந்த நிலையில் அவர் விழித்து கொள்கின்றார். பார்த்தீங்களா? தியாகம் பண்ண பிறகுதான் குர்ஆன் வேகமாக புரியும். தியாகம் பண்ணாமலாம் நீங்கள் குர்ஆனை ஓதி புரிஞ்சுக்க நினச்சிடாதீங்க. ஒரு காலம் புரிஞ்சுக்கணும். தியாகம் பண்ண பிறகுதான் குர்ஆன் புரியும். புது விஷயம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதுவரை 4-5 புது விஷயம் இப்போ சொல்லிட்டேன். இன்றைக்கி மட்டும் 4-5 புது விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி தியாகம் செய்து புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இன்று எவரும் கிடையாது. காரணம், உதாரணமாக ரசூல் இருக்கின்றார். ரசூல் பேச ஆரம்பித்த அன்றே கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார்கள். ஹிஜ்ரத் ஓட வேண்டிய ஊரை விட்டே ஓட வேண்டிய வேலையாகிவிட்டது. தியாகம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் குர்ஆன் வேகமாக இறங்குது, எல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் பயானை ஆரம்பிக்கணும், மக்களை சொல்லுகின்றார். அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குத, அதை ஒழுங்காக சிந்திச்சு பார்ப்பீர்களே ஆனால் இந்த குர்ஆன் யாருக்கு புரியும்? எப்பேற்பட்ட செயல்களை செய்வதற்கு இந்த குர்ஆன் புரியும்? யாருக்கு புரியாது? யாருக்கு எந்த காலத்திலுமே புரியாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். பார்த்தீங்களா? உங்கள் உதாரண குர்ஆன்லேருந்தே காட்டுகின்றேன். குர்ஆனை ஓதாம தூய்மை அடையாம இந்த தூய்மையான மனிதர் பேச்சை கேட்டு ஒரு மனிதன் சண்டையில் இறங்கினான், யுத்தத்தை இறங்கினான்னு அல்லாஹ் அவனுக்கு வெற்றியை கொடுத்து தூங்க வைத்து அமைதியை கொடுத்து அந்த அமைதியில தான் விஷயங்கள் நடக்குது. எது? அது தூய்மைப்படுத்துகின்றான். தூய்மைப்படுத்துவதற்காகவும் நான் கேள்வி கேட்டேன். தூக்கத்தில் உயிரை கைப்பற்றுவானா கைப்பற்ற மாட்டான்னு கேட்டேன். மனசு வச்சுட்டே இருக்கணும். அதை விட்டு மறந்துக்கூடாது. சொல்லணும், காரணம் சொல்லணும். என்ன காரணத்தை எனக்கு ஒரு கைப்பற்றினால் என்ன காரணம், கைப்பற்றாவிட்டால் என்ன காரணம், ரெண்டும் நீங்கள் விளக்கமாக சொல்லணும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. ஆக நல்ல விஷயங்களுக்கு நல்ல விதமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ தூய்மைப்படுத்துவதற்காக அடுத்தது என்ன? ஷைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டும் நீக்குவதற்காகவும். இப்போ தான் ஷைத்தான் ஆரம்பராம்பா. அவங்க கிட்டே வரக்கூடாது. அவன் கிட்ட வராமல் இருப்பதற்கு நான் பொறுப்பாளி. பார்த்துக்கிறங்க, யார் பொறுப்பெடுத்துக்கிறான்? அப்போ அவன் கிட்ட ஷைத்தான் வராமல் இருப்பதற்கு, அவன் தீங்கு வராமல் இருப்பதற்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்கப்போ? உங்களுக்காக யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்க?
இந்த மாதிரி செய்ய முடியுமா உங்களால்? நம்மளால் செய்ய முடியுமா? நீங்கள் அவசர செய்தாங்க ஃபஸ்ட் சைஸ் பிள்ளை சொல்லி கிடக்குறீங்கள, சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் போக மாட்டான், ஒரு காலம் போக மாட்டான். நீங்கள் தூய்மை ஆனாதான் நீங்கள் ஷைத்தான் வெளியே தள்ள முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, தூய்மைப்படுத்துவதற்காகவும் தூய்மையே ஆயிட்டீங்க. இப்போ அடுத்தது ஷைத்தானுடைய தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும், தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் வரவே கூடாது. அப்படி எண்ணம் வந்துட்டா அவன் நீக்க போகிறான். இப்போ அவன் நீக்க போகிறான். நீங்கள் எதுவுமே சொல்ல அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல தேவையே கிடையாது. பார்த்துக்கிறங்க எப்படி குரான் போகுது, எப்படி அல்லாஹ் உதவி செய்கிறான், நீங்கள் எப்படி நடந்துக்குன்னு முதல்ல பார்த்துக்கணும். முதல்ல ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஓதிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ திருப்பி சொல்கிறேன், சும்மா ஓதி உட்காந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அது நீங்கள் எந்த காலம் உருப்படவே மாட்டீங்க. சும்மா ஓதி உட்காந்து ஆயத்தை ஓதிட்டு உட்காந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. எப்படி மாறுது பற்றியெல்லாம் 8-11 அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்களா? எல்லாம் முழுமை இறங்கிட்டாங்க. அவங்க வந்து மனிதர் காப்பாற்றுவதற்காக, உதவி செய்வதற்காக, நேரடி செலுத்துவதற்காக, எந்த குறையெல்லாம் வாழ்வதற்காக எல்லாம் முழுமையை இறங்கிட்டாங்க. யாருக்கு இறங்கினா? தியாகம் செய்தவர்கள். தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக தான் நான் வாழ்றேன்னு இறங்கிய மனிதனுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் உதவி செய்கின்றான். மாறுது. குரான் பயான் வேறு விதமாக மாறுகின்ற இப்பொழுது. பழையபடி கிடையாது குரான் பயான். நான் பேசுவது பழையபடி கிடையாது. டோட்டலாக மாறுது. அது புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். நீங்களும் வேகமாக மாறணும். எப்படிலாம் ஆண்டவன் மனிதனுக்கு உதவி செய்யலான்னு பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். 8-11 மொத்தமாக அது உள்ள உண்மையான சொர்க்கத்துக்கு போகிறவன் 8-11. சொர்க்கம் நிச்சயமாயிருச்சு 8-11 பிரகாரம் நடந்தவனுக்கு. பார்த்தீங்களா? தூய்மைப்படுத்திய பின்னர் ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்கள் செயல் உங்ககிட்ட நெருங்கினாமல் இருக்கிறதுக்கு அவன் பாதுகாப்புன்னு நினைக்கிறான். கிட்ட வரவே முடியாது. இப்போ இதுக்கு ஒரு ஆயத்தை நான் சொல்லணும். நீ குரானை ஓதவே ஆரம்பித்தால் ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராக என்று சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றான்? முற்றிலும் அவனையே சார்ந்திருப்போருக்கு அவனுக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாதுன்னு அன்னைக்கு சொன்னேன். நினைவுக்குதா எல்லாத்துக்கும்? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு எதை கொண்டு வரேன்னு பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு வரவங்களுக்கு அவ்வளவு விஷயம் மனசுல சொல்லிட்டு வர்றேன். நீங்க எழுதுறீங்களோ மனசு வச்சு எனக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுல ஈடுபாடு காட்டுறீங்களோ காட்ட எனக்கு தெரியாது. சொல்றது சொல்லிட்டேன். நீ கேட்பவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும். இதை பற்றி வேகமாக சிந்தனை செய்வர்கள் சிந்தனை செய்யட்டும். இதை பற்றி எனக்கு எந்த விதமான அபிப்பிராயம் கிடையாது. உங்களுக்கு சொல்லித் தருவதுதான் முக்கியம். உண்மையை எடுத்து சொல்வதுதான் முக்கியமே தவிர விளக்கம் அளிப்பது என்னுடைய வேலை கிடையாது. சொல்லிருக்கிற ஆயத்துக்கு தகுந்த மாதிரி ஆதாரமாக உதாரணமாக உங்களுக்கு நான் ஆயத்தை காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேங்க. உண்மையை சொல்கிறேன்னா நான் ஏதாவது கற்பனை பண்ணி சொல்கிறேன்னா அதையும் பார்த்துக்கிறேங்க. ரொம்ப கஷ்டமான படிப்பு இது. சும்மா ஏனோதானெலாம் படிச்சுட்டு உட்காந்துடாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு விஷயம் பேசுகிறதுக்கோ அது சிந்தனை செய்வதற்கோ என்ன விஷயம் இது சொல்லப்பட்டிருக்கிறது, எதை முதல்ல செய்யணும், நாம் என்ன செஞ்சுட்ருக்கிறோம், நம்ம நிலைமை என்ன முதல்ல புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம நிலைமை என்ன, நம்ம எந்த நிலைமை இருக்கின்றோம், நம்ம குரான் ஒழுங்காக ஓதுறோமா ஓதலை, அதை முதல்ல உங்கள் செக் பண்ணிக்கங்க. முதல்ல சரி பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக ஓதுங்க. ஓதுற சிந்தனை செய்யுங்க. எடுத்து வாயை திறந்துடாதீங்க. வாயை மூடுங்கள், இருதயத்தை திறந்து விடுங்கள். இப்பொழுது இவ்வளோ நடக்குது. அவருக்கு அமைதியை கொடுக்குற ஆண்டவன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? தூய்மைப்படுத்துகிறான். 2 அடுத்தது
3 ஷைத்தான தீய எண்ணங்களிலிருந்து உங்களை காப்பாற்ற 3 விஷயம். அடுத்த என்ன படிங்க? உங்கள் இதயங்களை பலப்படுத்தி இப்பொழுது உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்கு உங்க இருதயத்தை இப்ப ஸ்ட்ராங் படுத்துறான். இருதயத்தை இப்பதான் ஸ்ட்ராங் படுத்துறாங்க. இருதயத்தை எந்த நிமிஷத்துலையும் தடுமாறக்கூடாது. தைரியம் நிற்கணும். எவ்வளையும் நீ ஜெயிச்சிடலாம். நீ அல்லாஹ் விரோதிகளை எந்த நிமிஷம் ஜெயிச்சிடலாம். நீ அந்த மாதிரி இருதயத்தை ஸ்ட்ராங் திடப்படுத்தி அப்புறம் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துகின்றான். எந்த விஷயத்தை தயாராக நின்று ஜெயிப்பதற்கு, செயல்படுத்தி காட்டுவதற்கு, செல்வதற்கு உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துகின்றன. 5 விஷயங்கள் நடக்கின்றன அந்த சிறியதொரு தூக்கத்தில். அந்த சிறியதொரு தூக்கத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடைபெறுகின்றன. யாருக்கு? முற்றிலும் அந்த ரசூல் பேச்சை இறங்கி கேட்ட பேச்சை அப்படியே கேட்டுக்கிட்டு இறங்கினவங்க, அந்த தியானம் பண்ணவங்களுக்கு. இது சொல்றது சரியா தவறா, என்ன சொல்றாரு இவர், இந்த மாதிரிலாம் சொன்ன கூடாது, சொன்ன உண்மையாக சொல்லுவார் அப்படின்ட்டு ரசூலுக்காக அர்ப்பணிக்கிறது. அப்பேற்பட்ட மனிதர்களே அவன் தூங்க வைக்கின்றான், அமைதி ஏற்படுத்துகின்றான், தூய்மைப்படுத்துகின்றான், ஷைத்தானை கெட்ட செயலில் காப்பாற்றுகின்றான். இருதயத்தை உறுதிப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துகின்றான். இது மட்டுமல்ல, இவர்களுக்குத்தான் அப்புறம் என்ன செய்ய முடியுது? அவன்தான் உங்கள் மீது வானத்தில் இருந்து மழையை பொழிய செய்தான். இது அவ்வளவுக்கு முழுமையா நிரப்பமா முடிய வேண்டிய கரெக்டா ஃபைனல் வேலை உங்கள் மீது மழையை இறக்குகின்றான். அவனுடைய காரியங்கள் அனைத்தும் முடிந்து விட்டன. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்துவிட்டான். செஞ்சு கடைசியான முக்கியமான காரியம் உங்கள் மீது மழையை பொழிவிக்க செய்தான். எதற்காக மழை? அடுத்த கேள்வி. இப்ப நித்திரை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். நித்திரை கேள்வி கேட்டிருக்கிறேன். உயிரை கைப்பற்றுவானா கைப்பற்ற மாட்டான்னு கேட்டிருக்கிறேன். அடுத்த மழை. இது மழை விஷயம், பெரிய விஷயம். இப்பொழுது 8-11 உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ மழை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். பேசினாய் என்னைக்கு நேரம் வருகிறதோ அன்று பார்த்து கொள்வோம். இப்போ சொன்ன விஷயங்கள், இப்போது சொன்ன விஷயம் உங்களுக்கு நன்றாக புரிந்ததா புரியவில்லையா? என்ன சொல்றீங்க? தம்பி அபூபக்கர், தம்பி சிராய்ஸாக, மற்ற பெண்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? சொன்னது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையா? இப்போ என்ன தம்பி என்னமா சொன்னீங்க? நிறைய புதுமையா இருந்துச்சு சார். விஷயங்கள்லாம் நிறைய இன்னும் அதனோட சிந்தனைகள் நாங்கள் தான் செலுத்திட்டே இருக்கோம். சிந்தனையை மேற்கொள்ளுங்க. இப்போது நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, வேண்டுகோள், சிந்தனையை தூண்டுங்கள். சிந்தனை என்னவென்று தெரியாது, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஆகவே நம்முடைய நிலைமை மாற வேண்டும். நம்முடைய நிலைமை மாற வேண்டும். இருதயத்தின் நிலைமை மாற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு விஷயம் நீங்க எந்த புத்தகம் நான் பெருமையாக சொல்ல, எந்த புத்தகம் எழுதுனது கிடையாது, எவனுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த விஷயம் புரியாது எவனுக்கு. சொல்லிட்டேன், கேட்டுக்கிறீங்க. நீங்க தான் முதல் தர இந்த நல்ல விஷயங்களை கேட்டுட்டு வர்றீங்க. நிறைய ஓதன் இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் விஷயம் இருக்குதுமா. எது? அமைதியை ஏற்படுத்துவதற்காகும். சிறியதொரு நித்திரை, அதுக்கு விளக்கம் இருக்குது. தூய்மைப்படுத்த போறான். அது என்ன விஷயம் தெரியாது உங்களுக்கு. ஷைத்தானுடைய கெட்ட செயல்கள். அதுக்கப்புறம் உங்க இருதயத்தை திடமாக உறுதிப்படுத்த போறான். கால்களை, பாதங்களை உறுதிப்படுத்த போறான். இவ்வளவு வேலை செய்ய போறான். எதுக்காக? நீங்க இஸ்லாத்தில் தவறி விடாமல் போய்விடுவதற்காக.
இஸ்ரா தவறிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் போய் விடாமல் இருப்பதற்காக, தவறி விடாமல் இருப்பதற்காக, முழுமையாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விட வேண்டும் என்பதற்காக அவன் சண்டையில், யுத்தத்தில் ஜெயித்து வந்தவர்களுக்கு இந்த வேலையை செய்கின்றான். இறந்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது. ஜெயித்து வந்தவர்களுக்கு இந்த வேலை ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் ஓதுகிற முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓதுவதில் உண்மையான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, அது ஆரம்பத்துக்கு படிங்க. அடுத்த படிங்க தம்பி. இப்போ வந்திருக்கேன். இப்போ மழையை பற்றி உங்களுக்கு அன்னைக்கு டைம் ஆண்டவன் சொல்கிறானோ அன்னைக்கு தான் சொல்ல முடியும். அதுக்காக அவசரப்படாது. படிங்க, ஆயத்தை படிங்க. 4:48 நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் சொல்லும் செயலும் முழுமையாக அல்லாஹ் தான். எனக்கு அல்லாஹ் போதும், அல்லாஹ் போதும், அல்லாஹ் போதும் என்று அந்த ஒரு ரிதம்லே இருங்க. எல்லாமே மாறி போயிடும். தோட்ட இருதயம் மாறப்போகின்றது, உங்களுடைய உடலும் மாறப்போகின்றது, உங்களுடைய சொல்லும் செயலும் மாறப்போகின்றது. உங்களுக்கே புரியாத விதத்தில் அழகான முறையில் நீங்கள் உங்களை வழிநடத்தி செல்வீர்கள். யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருவான். நான் அப்படி 4:49 தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவ்வாறல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். எவரும் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். பார்த்தீங்களா? தன் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். இப்பொழுது புதிய விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகின்றேன். யாருக்கு அல்லாஹ் இந்த பரிசுத்தன்மை கொடுக்கிறான் என்பதை அடுத்த எபிசோடில் பேஸ்னில்லாஹி பார்ப்போம். அடுத்தது 4:50 அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு பொய் கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே பகிரங்கமான பாவத்திற்கு போதுமானதாக இருக்கின்றது. இப்போ குர்ஆன் விட்டாச்சு. கெட்ட செயல், கெட்ட எண்ணங்கள், கெட்ட பேச்சுக்கள், கெட்ட விளக்கங்கள் எல்லாம் வேகமாக அல்லாஹ்வுக்கு விரோதமாக என்ன செய்ய வேண்டுமோ அதில் ஈடுபட்டு விட்டார் இந்த கூட்டத்தினர். இவர்களுக்கு இனி குர்ஆன் எந்த சம்பந்தம் கிடையாது. அவருக்கு அதை முடிந்து விட்டது. ஆகவே இப்பொழுது ஓதுகின்ற முறை எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு ஒரு ஆயத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இதை நீங்கள் பின்பற்றுது ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. இது ஒன்று தான் நம்மை ஈடேற்றுவதற்குள்ள வழியா. ஆகவே ஆண்களும் பெண்களும் விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மொழி தேவை கிடையாது. இதோ அனைத்தும் தூக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னப்பா உங்களுக்கு வேணும்? நான் சொன்னது முழு ஆதாரம் பார்த்துறீங்களப்பா. அவ்வளோ தூக்கத்திலேயே சொல்லி கொடுத்தானப்பா உங்களை தூங்க வச்சு. இப்போ உங்கள் டீச்சர் வேணுமா, உங்களுக்கு மொழி வேணுமா, அரபி வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, தமிழ் வேணுமா? உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நடந்த உண்மைதானப்பா. இதில் இப்போ அவ்வளோ தூக்கம் சொல்லி கொடுத்தானப்பா உங்களுக்கு. எது வேணுமோ அனைத்து தூக்கத்திலே 6 விஷயங்கள் சொல்லி கொடுத்தானப்பா உங்களுக்கு. குர்ஆனை ஓதாம எல்லாமே பிடிச்சிட்டீங்களப்பா நீங்கள். இப்போ இதான் பாக்கியம் நிறைந்த செயல். அப்போ நீங்கள் தியாகத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னும் அந்த தியாகத்துக்கு நாம் தயாராகவில்லை. சிறியதொரு தியாகம் பண்ணுறதுக்கே நாம் இன்னும் தயாராகவில்லை. எப்படி இந்த மாதிரி போய் நீ இப்போ சண்டை போட்டு வந்து அல்லாஹ் தூங்க வச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு போச்சு. எல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. எல்லாம் நீங்கள் என்னமே நீங்கள்
உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த குரானை புரிவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் எப்படி ஓத வேண்டும், எப்படி அர்த்தத்தை எடுக்க வேண்டும் என்பதை நிறைய விஷயம் இருக்குது. பதில் 8 லெவலில் நிறைய விஷயம் இருக்குது. நான் மேலாட்டம் சொல்லி நிறுத்திக்கிட்டேன். இதை நீ மேற்கொண்டு சிந்திச்சு ஒன்று ஆழமாக போங்க. தெரியும் என்ன விஷயங்களும் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயம் நம்ம எல்லாத்துக்கும் நல்ல அறிவையும் ஞானத்தை நிச்சயம் தருவான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓதிக்கிட்டே வாங்க. உங்களுடைய செயலை அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நல்ல வழியில் செலுத்தி எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் அனைவரும் நம் சந்தோஷமாக இருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றுவான். நிச்சயமாக அந்த அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்து உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டே வாருங்கள். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ். வைக்கிறோமா? அர்த்தம் பார்க்கலாமா?